தெரிய வேண்டாம். சட்டசபையில் எதுக்கே உட்காந்துன்னுக்குற? மக்களுக்காக பேசுறதுக்கு தாயா, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போற சொல்றதுக்கு தாயா. இந்த 2 மாசம் ஆட்சியில என்ன பண்ணின்னு இருக்கிற, பண்ண போற, இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ண போற, இதெல்லாம் பேசுறதுதான் சட்டசபை. இந்த நடிப்புக்கெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு சீனை போட்டுக்கின்னு நடிக்க வச்சுக்கின்னு உன் பின்னாடி ஒரு 108 130 பேரை உட்கார வச்சுக்கின்னு நீ பண்றது பத்தாதுன்னு அதுக்கு மேல அவங்க ஒருத்தரை பக்கத்துல உட்கார வச்சு பொய்யா ஒருத்த கைக்கின்னு கிடக்குறான் தேவையில்லாம. யார் சொல்லும்? உலகத்துக்கு தெரியாத மனுஷனா ஆதவர்ஜுனத்தா பொய்யா எதுக்கேத்தாலும் பொய் சொல்லின்னு கிடக்குறான். எதுக்கேத்தா ஒரு மனசாட்சி வேணாம். பேச தெரியாத ஒரு அரசியல, பேச தெரியாதவெல்லாம் அரசியல வந்துக்கிறான், படிக்க தெரியாதவெல்லாம் அரசியல வந்துக்கிறான். ஒரு விஷயமும் அப்படி இவங்க எப்படி அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களோ, இப்போ இவங்க பண்ற தப்பு ரீல்ஸ் எடுத்து போட ஆள் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்கணுன்ட்டு போட்டுன்னுக்குறாங்க. நீங்க பண்ற தப்பையும் ரீல்ஸா ஓடி நிக்குது. ஒருத்தர் என்னடா செங்கோட்டையன் ஜாதி ஒழிகிறன்னு ஜாதியை பத்தி போட போற ஐடி கார்டுலன்றாப்புல, ஒருத்தவங்க என்னன்னா போட்டு பாட்டு போட்டின்னு குத்தாட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல்ல. இதெல்லாம் தேவையா? உன்னை எதுக்கு அரசியல் உட்கார வச்சாங்க? குத்தாட்டம் ஆட வரைச்சாங்க. அது நீ சினிமாலே இருந்திருக்கலாம்ல. விஜய்க்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தால் அரசியல் தெரியாது. உனக்கு அரசியல் தெரியாது, உன் மனசாட்சிக்கு அது தெரியும். குரங்கு கையில பூமலை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. அவர் பிச்சின்னு கிடக்குறாரு. குரங்கு கையில இருந்து தப்பிச்சு இப்படி திரும்பி பார்க்கலாம்னா ஆதவர்ஜுனாவும் புஷியானந்தும் முதல வாய்க்குள்ள போன மாதிரி ஆயிப்போச்சு. நாங்கெல்லாம் அவ்வளவுதான். இதான் கதை. முதல வாய்க்கிட்டையும் குரங்கு கையில மாட்டிக்கிட்டு முழிச்சுன்னு கிடக்குறோம் நாங்க. முக்கியமா பொதுமக்களுக்கு இது ஒரு பாடம். நல்ல அறிவு இருக்கிறவங்க, மனசாட்சி இருக்கிறவங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவாங்க. அவங்கெல்லாம் நான் சொல்ல வரல, கரெக்டா தேர்ந்தெடுத்து இதுக்கப்புறமாவது ஓட்டு போடணும்.